காயத்ரி, ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? ராத்திரி தான் அந்த அடி வாங்கினல, ஏண்டா இப்படி பண்ற? எழுந்து பல்லு விளக்கிட்டு இந்த கசாயத்தை குடி. அங்க வச்சுட்டு போ. புத்தி போகுது பாரு. எழுந்திருச்சு போய் பல்லு விளக்கிட்டு வா. என்ன புக்கா இருக்கும்? இதெல்லாமா பார்த்துட்டு இருக்கான்? கசாயம் வச்சிருக்கேன், குடி. நான் வரேன். ஐயோ, புக்க காணோம். என்ன காயத்ரியை காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ? ஐயோ, வெளில வரா. மகேஷ், வெளியில வா. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி பண்ற? அந்த புக்கை தூக்கிட்டு வந்துட்டல, அதை வாங்க தான் வந்தேன். அதெல்லாம் கிழிச்சு அடுப்புல போட்டுட்டேன், போ.
போன்னு சொல்றல. இத பாரு காயத்ரி, நான் பண்ணது சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சொன்னிய ஞாபகம் இருக்கா? ஜாதகத்தை நம்பாம எவன் காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் ஆம்பளைன்னு சொன்னேன். நான் ஆம்பளை காயத்ரி. நான் இப்ப சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் உன்னை வச்சு காப்பாத்துவேன் காயத்ரி. இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ காயத்ரி. அது முடியவே முடியாது மகேஷ். நான் இதுக்கு உன்னை சம்மதிக்க வைக்காம விட மாட்டேன் காயத்ரி. நான் வரேன். நான் இந்த ஊர்ல இருந்தா தானே. என்னங்க இது சரியா இருக்குமா? நான் சொல்லி வச்சிருக்கேன், சரியா தான் நடக்கும். சரிங்க. நீ உன் மனசை போட்டு அள்ளிக்காத. கூப்பிட்டீங்களாங்க? வாங்க. பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான். ஏட்டா தான் இருக்கான், ஆனா ரொம்ப நல்ல பையன். காயத்ரிக்கு பொருத்தமா இருப்பான். கிளம்பி வாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாதக விஷயத்த சொல்லிட்டீங்களாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் என்னக்கா, காயத்ரி மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் கிடப்பான். சரி பவானி, எல்லாம் வெளியூர் கிளம்புறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் போய் கிளம்பி வரேன். சரிம்மா. காயத்ரியை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. அது மட்டும் நிச்சயமா நடக்க கூடாது. நீயும் சட்டு புட்டுன்னு கிளம்பு. சரிங்க. வாங்க போலாம். இதுதான்டா சரியான சந்தர்ப்பம். விட்டா போச்சு. தைரியத்தை வர வச்சுக்க மகேஷ். மகேஷ், வெளியில வா. வெளியில வா மகேஷ். நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன பாரு மகேஷ், இப்ப உனக்கு என்ன, நான் தானே வேணும். இப்ப இங்க யாரும் இல்ல, என்ன நானாவே தரேன், எடுத்துக்கோ. ஆனா கல்யாணங்கிற விஷயத்த மறந்துரு. என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ், தைரியத்தை வர வச்சுக்கடா. தைரியத்தை மட்டும் விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத.
என்ன பொண்ணு இவ இவ்ளோ நேரம் ஆகியும் கதவு திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இந்த இருக்கா? சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னாலே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுவா. காயத்ரி தூங்குறாளா? காயத்ரி காயத்ரி எனக்கு வந்து பிறந்தீங்களா? நான் என்னை கொண்டுறேன். மானத்தை வாங்கிட்டியடா, மானத்தை வாங்கிட்டியா? உயிரோட இருக்க போடா. ஒருத்தன் ஊர்ல இருக்க கூடாதா? நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறாளா? மோசன அறுத்தறிஞ்சு வீதியில துரத்தி விட்டுருவேன். பயமுறி. ஆமா, உன் பிள்ளைக்கு வாயில வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு. அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் போதுங்க, விட்டுடுங்க. அப்படி என்னடி உனக்கு? அம்மா, நீ போட்ட சூடு கூட எனக்கு வலிக்கலம்மா. உன் வார்த்தையால என்ன சுட்டுறாத. ஐயோ, உனக்கு புரியலையேடி. இப்படி பண்ணி தொலைச்சிட்டியே. இனி நாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? இது வெளியில தெரிஞ்சா இனிமே யாடி உன்னை கட்டிக்குவா? இப்ப மட்டும் என்னம்மா, என்ன கட்டிக்க நீ நானும் போட்டியா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீயும் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இல்ல. என்ன மனசுல நினைச்சவனுக்கு அவன் உசுர வாங்க எனக்கு மனசு இல்ல. என் உடம்ப கொடுத்துட்டேம்மா, என் உடம்ப கொடுத்துட்டேன். ஐயோ, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம தலையில எழுதியிருக்கோம் அப்படியே நடக்கட்டும்.